என் நெஞ்சில் குடியிருக்கும். பைபிள்ல நிறைய கதைகள் இருக்கு, அதை படிக்காதவங்க படிச்சு பாருங்க. அதுல குறிப்பா உன்னை பத்தி சொல்லணும்னா, ஒரு இளைஞனுக்கு எதிரா தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு. படிக்காதவங்க படிச்சு பாருங்க. அந்த குறிப்பிட்ட கதை யார பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். கண்டிப்பா ஒரு ஒளி ஒண்ணு பிறக்கும். அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். இங்க வந்திருக்கும் அருளாளர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே. பிரைஸ் தி லார்ட். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். என் நெஞ்சில் குடியிருக்கும். உங்கள் அனைவருக்கும், என்னுடைய தோழர்கள், தோழிகள், இந்த கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய எல்லா சீஃப் கெஸ்டுகளுக்கும் எங்க ரிக்வெஸ்டை ஏத்துக்கிட்டு நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. மேரி கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்.